மக்களே, விஜய் அவர்கள் இப்ப சிஎம் ஆக போறாரு. ஆனா விஜய் அவர்கள் சிஎம் ஆகறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜில அவர் யூஸ் பண்ணிருப்பார் இல்லையா? அதெல்லாம் என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாமாங்க. இது பர்சனலா எனக்கு தோணுன விஷயங்களை தான் சொல்றேன். ஒருவேளை சரியா இருந்ததுன்னா அது ஆமாண்டா சரிதான் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்லையா தப்புடா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல திட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை அவர் தவிர்த்தாரு. அது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல இந்த பத்திரிகை அப்படிங்கிற விஷயமாகட்டும், தொலைக்காட்சி அப்படிங்கிற விஷயமாகட்டும் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஆனா சமீப காலமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போன் இருக்கிறவனும் ஒரு மீடியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது, டிஜிட்டல்ல ஆட் கொடுக்கறது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறத தாண்டி விஜய் அவர்கள் மார்க்கெட்டிங் பண்ணல, விஜய் அவர்களோட ரசிகர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமான மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க. எல்லாமே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர்னு சொல்லிட்டு அத்தனையிலுமே மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அதுல ஒரு பயங்கரமான விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல தான் போஸ்ட் பண்றாப்புல. அதாவது சோசியல் மீடியாவோட ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது இந்த அரசியல் களத்துல ஒரு முக்கிய பங்கு. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎம்கேவே பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 40-50 கோடி பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது விளம்பரங்களுக்காக செலவு பண்ணியிருக்கிறாங்க சோசியல் மீடியால. அது உங்களால நம்ப முடியுதா? அவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் உதயநிதி அவர்களுக்கு இப்போதைக்கு யாருகிட்ட இதை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தெரியும் அவருக்கு. அதனால அவர் கரெக்டா பிளான் பண்ணாப்பல உதயநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியாவோட ஆக்கிரமிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, சிஎம் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாப்புல. அதாவது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் கூப்பிட்டு, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாப்புல. இதெல்லாம் முன்னாடி நடந்திருக்குதான்னு சொல்லுங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும். ஆனா இப்ப எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விஷயங்கள் நடத்துறாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய மாதிரியான அரசியல் கண்டிப்பா இப்ப கிடையாதுங்க. அதை யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா கையில இருக்கிற மொபைல்லயே இருக்குது இல்லையா? அதனால மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்ப ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி மார்க்கெட்டிங்ல தான் ஈடுபட்டாங்க. அது அவருக்கு பெரிய பிளஸ் அமைஞ்சது. அது இந்த கட்சிக்கு மட்டும் கிடையாதுங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, நாம் தமிழர்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப டிஜிட்டல்ல தானே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால விஜய் அவர்கள் கண்டிப்பா பத்திரிகையாளரை தவிர்த்தது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எவ்வளவு நியூஸ் சேனல் இருக்குது. இந்த எல்கேஜி படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா? அதுல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவோம், அதை 9ஆ மாத்துவாங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னா அதை பேன பெருமாளாக்கிற கதையா நிறைய விஷயங்களை பண்ணிடுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவர் அதை தவிர்த்தது ரொம்ப நல்லதுதான். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா மொபைலும் ஒரு மீடியா தாங்க. அதனால பிரச்சனையே கிடையாது. விஜய் அவர்கள் அதை பண்ணது ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி விஜய் அவர்களோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் சினிமால ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி. அந்த செலிபிரிட்டி அப்படியே அரசியலுக்குள்ள வராரு. அரசியலுக்குள்ள வராரு அப்படிங்கும் போதே பாத்தீங்கன்னா தன்னோட ரசிகர்களை எல்லாம் தயார் பண்ணிட்டு தான் உள்ள வர்றாப்புல. அதாவது படிப்படியா கொஞ்சம் நாட்களா தயார் பண்ணிட்டு தான் உள்ள வர்றாப்புல. ஃபர்ஸ்ட் ரசிகர் மன்றமா இருந்துச்சு, அதை மக்கள் மன்றமா மாத்தினாப்புல. மக்கள் மன்றமா இருக்கிறத பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகமோட கட்சியா மாத்தினாப்புல. அதுக்கப்புறம் இப்ப அரசியலுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கட்சியிலிருந்து அப்படியே தேர்தலை சந்திக்கும் போது அது அவருக்கு பெரிய அளவு யூஸ் ஆச்சுங்க. ஒரு பெரிய இளைஞர் கூட்டமாகட்டும், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே விஜய் அவர்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னாலே குட்டி குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால நிறைய குழந்தைகளும் அவங்க வீட்டுல கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா போச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமா நான் சொல்றேன். அடுத்தது விஜய் அவர்களோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜியா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 பேர் 4 பக்கம் அடிச்சாலும் விஜய் அவர்கள் எனக்கு எதிரி திமுக தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரே முடிவுல நின்னாப்புல. எக்ஸாம்பிளுக்கு நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, நாம் தமிழர் கட்சியெல்லாம் அங்கங்க குறுக்க மோதினாங்க. ஆனா அவங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை விஜய் அவர்கள். நீ என்ன வேணாலும் பேசிட்டு போப்பா, உனக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ற முடிவில் இல்லை. ஏங்க ஏடிஎம்கே கூட பெரிய அளவு பேசலங்க அவரு. என்டிஏ மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாப்ல. ஆனா டிஎம்கே மட்டும்தான் வலுவை எதிர்த்தாப்புல. ஒரே ஒருத்தன் தான் என்னோட எதிரி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ள வந்தாப்புல. அதுவே அவரோட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா வழியில் வந்தவனையெல்லாம் எதிர்க்காம எனக்கு ஒரே ஒரு கோல் தான்ப்பா, நான் முதலமைச்சர் ஆகணும், நான் ஆளுங்கட்சி, அப்போ யாரை எதிர்க்கணும், ஆளுங்கட்சி தான் எதிர்க்கணும், நான் அவனை மட்டும்தான் எதிர்ப்பேன் அப்படிங்கிறதுல குறிக்கோளா இருந்தாப்புல. அதுல இப்ப வெற்றியும் கண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி விஜய் அவர்கள் மகளிர் நலனுக்காக நிறைய நலத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாரு. அது பெண்கள் மத்தியில பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு. அதாவது இருக்கிற திட்டங்களை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் சொல்லியிருக்கிறாப்புல. ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா நல்லபடியாவே ரீச் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி விஜய் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு யார் ஓட்டு போடுவா அப்படிங்கிறத அவர் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாப்புல. இளைஞர்களோட ஓட்டு, பெண்களோட ஓட்டு, தாய்மார்களோட ஓட்டெல்லாம் எனக்கு தான் வரும் அப்படிங்கிறத அவருக்கு நல்லா தெரியும். அதனால பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மேடைகள்லையும் பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி மட்டும்தான் பேசுறாப்புல. அதனால அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஜென்சி கிட்ட இந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் அவர் டார்கெட் பண்ணி அடிக்கிறாப்புல. எப்படியும் பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் கண்டிப்பா ஓட்டு போடுறதுக்கு இருப்பாங்க. ஆனா அவங்கள விட பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஜாஸ்தி, 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களும் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கிறாங்க. அவங்களோட மெஜாரிட்டியான ஓட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் விழுந்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்
விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு விஜய் அவர்களுக்கு சுத்தியுமே நடந்த சதிகள். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்தாப்புல கரூர் சம்பவம் சொல்லிட்டு ஒண்ணு நடந்துச்சு. எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துச்சு. இது சதியா சதி இல்லையோ, ஆனா ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுல இருந்து மீண்டு வரலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. சரிடா ரிலீஸ் ஆகலையே அப்படின்ட்டு இந்த சைடு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியிலயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு. என்னடா எந்த சைடுமே போக முடியல, நடுத்தரில் நிக்க வச்சிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது மக்கள் தான் அவருக்கு கை கொடுத்தாங்க. கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு சிம்பதி ஓட்டு வந்து அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுங்க. கண்டிப்பா வந்து இது வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து சிம்பதி அவர் மேல வந்து பாவப்பட்டவங்களும் நிறைய இருந்திருக்கிறாங்க. என்னடா இந்த மனுஷனை வந்து இப்படி போட்டு தாக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அது வந்து சப்போர்ட்டிவா தான் மாறிச்சுங்க. அந்த ஓட்டும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் விழுந்துருச்சு. இதெல்லாமே விஜய் அவர்களோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது. விஜய் அவர்களுக்கு வந்து எதிர்ச்சியா நடந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி விஜய் அவர்களோட வார்த்தைகள், விஜய் அவர்கள் பேசுறது, இவர் பேசுறதுல என்னடா விஷயம் இருக்குது, அரசியல் நாலேஜே இல்லாம பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லுவீங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து எளிய மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் என்ன சொல்லணுமோ அதை வந்து தெளிவா சொல்லிட்டு போயிடுறாப்புல. அதாவது என்னோட குறிக்கோள் இதுதான், நான் வந்து இவங்களை தான் எதிர்க்கிறேன், என்னோட குறிக்கோள் இதுதான், நான் வந்தா உங்களுக்கு நல்லது செய்வேன், ஊழலை ஒழிப்பேன், மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வேன் அப்படிங்கிற எளிமையான விஷயங்களை மட்டும் அவர் சொல்லிட்டு போயிட்டாப்புல. அது மட்டும் இல்லாம டிவி கேக்கு ஓட்டு போடுங்க, விசில் சின்னதுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு எந்தவித காம்ப்ளிகேஷனான வார்த்தைகளை எல்லாம் சொல்லாம மக்களுக்கு புரியுற வகையில ஈஸியா ஒன்று சொல்லி விட்டாப்புல. அது வந்து பஞ்ச் டைலாக் ஆகட்டும், இல்ல வசனங்களாகட்டும், பாடல்களாகட்டும் நிறைய ஒன்னா சேர்த்து அடிச்சு விட்டாப்புல. அது வந்து மக்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு. குழந்தைகளும் பாத்தீங்கன்னா அதை நல்லா உள்வாங்கிட்டாங்க, தன்னோட வீட்லயும் அதை வந்து வெளிப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய விஷயங்க. ஒவ்வொரு மேடைகளிலும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து மறக்காம சொல்லிடுவாப்புல. உங்க அண்ணன், உங்க புள்ள, உங்க தளபதி, உங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது விஜய் அவர்கள் வேற யாரும் கிடையாது, நம்ம குடும்பத்துல ஒருத்தன், நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம பையன் அப்படிங்கிறத மக்களுக்குள்ள எமோஷனல் பாண்டியை கிரியேட் பண்ண வச்சாப்புல. அது கண்டிப்பா அவரோட பேச்சில தான் அது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து எந்த கேண்டிடேட்டை நிறுத்தினாலும் இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரே ஆளுக்காக தான் நடந்திருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அது கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் மேல ஒரு எமோஷனல் பாண்டிங் இருந்தாதாங்க இது முடியும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு இப்போ பெண்கள் எல்லாம் கொண்டாடிட்டு வர்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதாவது ஒரு கட்சி ஜெயிக்குது அப்படின்னா பெண்கள், குழந்தைகள்னு சொல்லிட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்றது. இதுக்கு முன்னாடி டிஎம்கே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க, ஏடிஎம்கே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கட்சி தொண்டர்களா இருப்பாங்கங்க. பொதுமக்கள் வந்து செலிப்ரேட் பண்றதை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அது வந்து எனக்கே புதுசா தான் இருந்தது. இது எல்லாமே எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் கிரியேட் பண்ண ஒரு நல்ல பாண்டுங்க. அதாவது மக்களுக்கும் விஜய் அவர்களுக்குமான பாண்டு தான் இது நான் சொல்லுவேன். காலையில ஜாலியா எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு உங்க பிடிச்ச சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த விசில் சின்னத்தை ஓட்டு போட்டுருங்க, விசில் 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 விசில்ன்ட்டு எல்லா பக்கமே அந்த விசில் அப்படிங்கிற ஒரு பிராண்டை பாத்தீங்கன்னா பதிய வச்சுட்டாப்ல. இங்க இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் யாருன்னு கூட தெரியாது, ஆனா அவங்க சின்னம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதாவது விஜய் அவர்களோட சின்னம் என்னன்னு தெரியும். விஜய் அவர்களை மக்கள் நம்பினாங்க, அதனாலதான் இந்த அளவுக்கு உளுந்திருக்குது. விஜய் அவர்கள் யாரை நிக்க வச்சாலும் அதுல ஒரு குத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி, அதாவது விசில் சின்னத்துல ஒரு குத்துங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் குத்தி எரிஞ்சிருக்கிறாங்க மக்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரை. அதனால விஜய் அவர்கள் வந்து ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணார் இல்லையா, அது வந்து விஜய் அவர்களோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விஷயத்த விஜய் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொடுத்தது. எந்த சமயத்திலும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து நான் வந்து தோத்து போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. நான் தான் முதலமைச்சர் ஆவேன், கண்டிப்பா நான் முதலமைச்சர் அரியணையில உட்காருவேன்ங்கிறத கான்ஃபிடண்டா சொன்னாப்புல. ஒவ்வொரு மேடைகள்லையும் பாத்தீங்கன்னா கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தன்னை வந்து சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு ஊக்கமா இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். யாருமே பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காப்புல, அவர் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவார் போட்டு இருக்குதே அப்படிங்கிற மாதிரி மக்களும் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தர் பேசும்போதே தெரியும் இல்லையா அந்த விஷயம் எந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா இருக்குன்ட்டு. அவரோட விஷயத்துல கான்ஃபிடண்டா இருந்தாருங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது. மெயினா பாத்தீங்கன்னா நடிகர் அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் மக்களோட சப்போர்ட் இல்லாம வந்து விஜய் அவர்கள் கண்டிப்பா ஜெயிச்சிருக்க மாட்டாரு. அதே மாதிரி விஜய் அவர்களோட இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னை பத்தி யார் பேசினாலும் அதை பத்தி அவர் கண்டுக்க மாட்டாப்ல. மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது விஜய் அவர்கள் ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது ஆளும் கட்சியில வந்து ஒரு சில விஷயங்களை கோட்டை விட்டுட்டாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை பதிவு பண்றாங்க. அதாவது மேடைகள் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதே பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில ஏதாவது குறைகள் உங்களால சொல்ல முடியுமா, பெண்களோட பாலியல் வன்கொடுமை இந்த ஆட்சியில் அதிகமா இருக்குது, கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குது, இதை தாண்டி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை ஒரு விஷயத்த இந்த கட்சியில உங்களால சொல்ல முடியுமா, இந்த ஆட்சியில உங்களால சொல்ல முடியுமா அப்படிங்கிறத
என்ன தைரியத்துல சொன்னாங்கன்னு தெரியலங்க. அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி திமுக ஆட்சியில தமிழ்நாட்டோட கடன் பாத்தீங்கன்னா இரட்டிப்பாயிருச்சு இல்லையா, அதையும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாமே விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா தான் அமைஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது, விஜய் அவர்கள் வெற்றிக்கு உறுதுணையா இருந்த நிறைய விஷயங்கள்னு சொல்லலாம். அதாவது தமன் அவர்களோட பாடல், கண்டிப்பா தமன் அவர்களோட பாடல் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட வெற்றிக்கு உறுதுணையா இருந்துச்சு. ஏன்னா பட்டி தொட்டி எல்லாம் அந்த பாட்டு தான் ஹிட் ஆச்சு. நீங்க எடுத்துக்கோங்களேன், டிஎம்கே வந்து போன பீரியட்ல ஜெயிக்கும் போது ஸ்டாலின் தான் வராரு, விடிய தர போறாரு, அந்த பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு? அந்த பாட்டு எவ்வளவு ஹிட் ஆச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த பாட்டுனாலேயே ஒரு மார்க்கெட்டிங் வந்து பயங்கரமா கிரியேட் ஆச்சுங்க. டிஎம்கேக்கு பாதி பேர் ஓட்டளிச்சதுக்கு அந்த பாட்டும் ஒரு சின்ன காரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரிதான் இந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் பாடல்கள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த பாடல்களும் பாத்தீங்கன்னா சிறப்பாவே அமைஞ்சது. அவரு எல்லா மேடைகள்லயுமே பாத்தீங்கன்னா எதை வந்து பயங்கரமா பிராண்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களோட சின்னம், அதாவது டிவிகேவோட சின்னம் விசில் அப்படிங்கிற சின்னத்தை தான் அவர் எல்லா தொகுதிகளிலுமே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களோட மௌனம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சும்மா வாங்க சொன்னாங்க. யாரோட மௌனத்தையும் நம்ம சும்மா எடப்பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. தளபதி விஜய் அவர்கள் எல்லாத்துக்குமே வந்து பெருசாவெல்லாம் பேச கிடையாது. அதே மாதிரி எந்தெந்த இடத்துலையெல்லாம் அவர் பேசணுமோ அந்த இடங்களையெல்லாம் கரெக்டா பேசியிருக்கிறாப்புல. அதே மாதிரி விஜய் அவர்களுக்காக ஓட்டு போட்டவங்க கண்டிப்பா இந்த சமயத்துல நம்ம அவங்களை எல்லாம் மறந்துடக்கூடாது. பல ஃபாரின்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்காக 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி வந்து ஓட்டு போட்டு போனவங்க எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி போன தேர்தலை விட இந்த தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா வந்தாங்க. நிறைய பக்கம் பஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பிரச்சனையெல்லாம் ஆச்சு. அந்த பஸ் வசதி இல்லாதனால நிறைய பேர் ஓட்டே போட முடியல அப்படிங்கிற நிலைமையெல்லாம் நம்ம பார்த்தோங்க. ஆனா அதெல்லாம் இருந்தா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் பண்ற ஒரு சில விஷயங்களை வந்து அப்படியே ரிப்ளிகா பண்ற மாதிரி இருந்துச்சு. விஜய் அவர்கள் அதாவது விஜய் அவர்களே பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியோட ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தாப்புல. ஆனா இங்க வந்து அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள போடுறதுன்னா விஜய் அவர்கள் தான் போட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இருந்தது. அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் பண்ணாரு. விஜய் அவர்கள் நடந்து வர மாதிரியே போனாப்புல. அதே மாதிரி வந்து ரேம்ப் பார்க்கலாம் வச்சாங்க. அதே மாதிரி கொடிகள் எல்லாம் அதாவது ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் தூக்கி போட்டாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா டிவி கேக்கு என்ன நடக்குதோ அதோட சாம்பிள் மாதிரியே டிஎம்கேக்கு வந்துச்சு. ஏன்னா டிவி கேல பண்ற மாதிரியே ஏடிஎம்கேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் பரவலா இருந்துச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கே கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. மக்களே, விஜய் அவர்களோட ஸ்ட்ராட்டஜியா நான் சும்மா கணிச்சதுதான் சொல்றேன். இதுல எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு என்ன தோணுது? விஜய் அவர்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி விட்டு வெட்டுறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.